சென்னையில் இருந்து இன்னைக்கு சேலம் வரைக்கும் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். சென்னை டு சேலம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மி டிராவல்ஸில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு புது பஸ்ஸுங்க. ஸோ நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரகாஷ் கெப்பல்லா 36 ஸ்லீப்பர் உள்ள வண்டி. ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ரீச் பண்ணிட்டோம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணோம். Hi guys, welcome back to my another new vlog. This is Travellaga Rafi. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ரைட் நவ் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னையில் இருந்து இன்றைக்கி சேலம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சேலம் ட்ராவல் பண்ணி. ஸோ இன்றைக்கி சேலம் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் நிறையா பஸ்ஸு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஸோ ஜெயலக்ஷ்மி பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாயா ட்ராவல்ஸு ட்ரை பண்ணியிருக்கோம். எஸ்கே பாலு, இது மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல்ஸு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதே இதில் ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க பஸ்ஸை தான் ட்ரை பண்ண போகிறேன். மோஸ்ட்லி சென்னை டு சேலம் எல்லா பஸ்ஸுமே நல்ல ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸுமே ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க. ஸோ அதே போல் இவங்களும் ஒரு சூப்பரான ரேட்டிங் உள்ள வண்டி தான். எஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சென்னை டு சேலம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க. சென்னை டு சேலம் ரூட்டில், சென்னை டு சேலம் அண்டு சென்னை டு ஈரோடு, இந்த 2 ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய சென்னை டு சேலம் சர்வீஸில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு புது பஸ்ஸுங்க, பிராண்ட் நியூ பஸ் வந்து இவங்க இந்த ரூட்டில் வந்து இறக்கியிருக்காங்க. சென்னை டு சேலம் ரூட்டில் அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இவங்க பஸ்லேயும் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்றது ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு தான் இன்றைக்கி சென்னை டு சேலம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு சொல்கிறேன். இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து அவங்களுடைய பஸ்ஸு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து அங்கே நேரில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வ்ளாகை நம்ம சென்னை டு சேலம் வரைக்கும் விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்த கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி பார்த்தீங்களா கலை இழந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கிளாம்பாக்கம் ஓப்பன் பண்ணனாலங்க. ஸோ கிளாம்பாக்கம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து தான் நிறைய ஆம்னி பஸ் கிளம்பும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்த ஒரு ஈவினிங் ஒரு 7:30-8 மணிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நிறையா பஸ்ஸு வரிசையாக லைன் பை லைனாக போவோம். இப்போ நிறையா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கிங் மாறினால வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும் தான் போகுது. பெங்களூர் போகிற பஸ்ஸு மோஸ்ட்லி இங்கேருந்து கிளம்பும். ஸோ அதே போல் வந்து உள்ள இந்த கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்தால் மட்டும்தான் சில பஸ் இங்கேருந்து போகுது. ஸோ அதுவும் பேசஞ்சரை இங்கே போட் பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியல. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எவ்வளோ ஒரு காலியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோங்க. ஸ்ரீ விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸு 4 பஸ்ஸு நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது இந்த பஸ்ஸு தாங்க. இந்த பிராண்ட் நியூ பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த பஸ்ஸு பிளாக் கலர் பஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகிற வண்டி, சேலம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு சேலம், சென்னை டு ஈரோடு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் மெயினாக வந்தது அவங்களுடைய புது பஸ்ஸை எடுக்கணும்னு தாங்க வந்தேன். சென்னை டு சேலம் இந்த பிராண்ட் நியூ பஸ், இந்த எல்லோ கலர் பஸ் எடுக்கணும்னு தான் வந்தேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ பர்மிஷனும் கேட்டாங்க, வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ஷாப் நம்பர் 20 இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, நமச்சிவாயா ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்ட வீடியோலாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ பஸ்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சிட்டோன்னே நம்மளுடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், அதே போல் வந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் வழியாக சேலம் போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து இங்கே ஏற்ற மாட்டாங்க. இங்கே வந்து வேன் பிக்கப் வச்சு கொண்டு போய் மதுரவாயில் இந்த போரூர் டோலில் இருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சென்னை கோயம்பேட்டில் பேசஞ்சரை யாரையும் வந்து போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா போரூர் டோலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. போரூர் டோலில் இருந்து ஸ்டார்ட் ஆகி கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் வரைக்கும் உங்களுக்கு வந்து போர்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு 5:30 மணிக்கு போகிறாங்க. வயா உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், ஆத்தூர், வாழப்பாடி இது வழியாக போய் தான் வந்து சேலம் போகிறாங்க. அதே போல் இன்னும் ஒரு ரூட்டு இருக்குது உங்களுக்கு, சென்னை டு சேலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயா கிருஷ்ணகிரி ரூட்டு. ஆனால் கிருஷ்ணகிரி ரூட்டில் வாணியம்பாடி வரைக்கும் சேம். அதுக்கப்புறம் வாணியம்பாடியில் இருந்து திருப்பத்தூர், இந்த அரூர், ஊத்தங்கரை வழியாக வந்து சேலம் போகிற ரூட்டு. ஸோ அந்த பஸ் வந்து நைட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு எடுப்பாங்க. ஸோ அதே போல் ஈரோடு வண்டி வந்து 9:30 மணிக்கு எடுத்து காலையில் 4:30 மணிக்கு வந்து சேலம் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நானும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இங்கே கோயம்பேட்டில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களை வேன் பிக்கப் மூலிமா கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து போரூர் டோலில் வந்து விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ்ஸு போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இன்டீரியரு. ஸோ ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு கேங் பார்த்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு புது பஸ்ஸுங்க. ஸோ நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரகாஷ் கெப்பல்லா 36 ஸ்லீப்பர் உள்ள வண்டி. ஸோ நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. உள்ளே வந்துட்டோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பக்கா 100க்கு அவுட் ஆஃப் 100 தாராளமாக தரலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியரு விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸு. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற சீட் வந்து பார்த்திங்கன்னா U4ங்க. அப்பர் பர்த்தில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர். ஸோ நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரகாஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துருங்க. ஸோ எலிவேட்டர் டைப் பில்லோ. ஸோ உங்களுக்கு எலிவேட்டர் டைப்லேயே பில்லோ வந்துடுது. எக்ஸ்ட்ரா வந்து பில்லோ இவங்க கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு வந்து அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஏசி ஸ்லீப்பர்னால கண்டிப்பாக பிளாங்கெட் இருக்கணும். ஸோ அதனால் பிளாங்கெட்டும் கொடுத்துட்றாங்க.
ஒரு நல்லா சூப்பரான குஷின் டைப்பு பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SVL ஸ்ரீ விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான குஷின் டைப் பிலோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. ரீடிங் லைட்லாம் பக்காவாக எரியுது. இந்த இடத்துல வந்து 360 டிகிரி ரொட்டேட் டைப்பில் ஏசி ஈவெண்ட்டு. ஸோ அதே போல் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி ஹேமர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்லேயும் வந்து ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சிங்காக அந்த சில்கி கலர் ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நல்லா சூப்பராக வந்து ஸ்ட்ரிப் லைட் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க கீழேயும். ஸோ கரெக்டாக இந்த நடுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரீடிங் லைட்டு அது கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஏசி வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் SM கண்ணப்பா ஆட்டோமொபைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ பெங்களூரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, பிரகாஷில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸோடைய சென்னை மேனேஜர். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் விஜயனுங்க. விஜயனுங்க, ஓகே. இங்கே நம்ம பஸ்ஸோட டைமிங் சென்னையில் என்ன டைமிங்கு? இங்கே வந்து ஈரோட்டுக்கு 9:30 மணி இருக்குது, 9 மணி இருக்குது. சேலத்துக்கு வந்து 10 மணி இருக்குது, 10:30 இருக்குது, 11 மணி இருக்குது. 11 மணி வண்டி ஒன்றும் அரூர் ஊத்தங்கர வழியாக சேலம் செல்லும். வந்து ஏசி ஸ்லீப்பரு. இது வந்து 10:30 வந்து ஆத்தூர் வழியாக சேலம் போகிற வண்டி. இந்த ஆத்தூர் வழியாக சேலம் போகிறது போரூர் டோல்கேட்டில் பிக்கப் போட்டுக்கிறோம். ஓகே. இந்த அரூர் ஊத்தங்கர வழியாக போகிற வண்டிகளை வந்து இங்கே கோயம்பேடு பிக்கப் போட்டுக்கிறோம். கோயம்பேடுலேயே போட்டுக்கிறீங்க. ஓகே ப்ரோ. நம்ம பஸ் இப்போதைக்கு டே இல்லை நைட் சர்வீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குங்களா? நம்மளது வந்து ரொம்ப காலமாக இருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா 35 வருஷமா இன்னைக்கு இந்த வண்டி விஜயலட்சுமி டிராவல்ஸ் 35 வருஷமா இன்னைக்கு வந்து ஒரு நைட் சர்வீஸ். ஓகே. ஃபுல்லாக நைட் சர்வீஸ் தான், டே சர்வீஸ் இல்லை. ஃபுல்லாக நைட் சர்வீஸ் தான். பகல் ஓட்டுறது. ஓகே. ஓட்டினா ஒன்றும் மீதியாகிறதுல பகல் ஓட்டுறது. ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம், சென்னை டு ஈரோடு போயிட்டுருக்கு. ஆமாங்க. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து சென்னை டு ஈரோடு, சென்னை டு சேலம் தான். ஓகே. வேறு எதனாச்சும் ஃப்யூச்சரில் வேறு எதனா ரூட்டு போடுற மாதிரி இருக்காங்களா? முதலாளிகளை கேட்டால் தாங்க தெரியும். அப்படிங்களா? தெரியல. சரி, ஓகே. இப்போதைக்கு இது ஓடிட்டு இருக்கு. பேசஞ்சரோடைய ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? மக்களுடைய வரவேற்பு இந்த வரவேற்பு நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நிறைய டிராவல்ஸ் நம்ம வண்டிக்குன்னு வர மக்கள் நம்ம வண்டிக்கு தான் வராங்க. ஓகே. அதே போல் வந்து ஸோ இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து போரூர் டோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாங்க. இங்கே வந்து போரூர் டோல்கேட்டு போர்டிங்க. ஓகே. கோயம்பேட்லேருந்து வேன் பிக்கப் இருக்குது. ஓகே. வேன் பிக்கப் வச்சு போரூர் டோலில் விட்டுருவீங்க. ஓகே. காலையில் சேலமுக்கு கரெக்டாக 5:30 மணிக்கு போயிடுவீங்க. 10 மணி வண்டி 5 மணிக்கு போயிருங்க. வண்டி 5:30 மணிக்கு போயிடும். ஈரோடு வண்டி 4:30 மணிக்கு போயிருங்க. ஈரோடு 9 மணி நான் ஏசி வந்து 4 மணிக்கு போயிருங்க. சூப்பர் ப்ரோ. இது இந்த ஊத்தங்கர வழியாக போகிற வண்டி 6 மணிக்கு அரைவில் ஆயிடும். சூப்பர் ப்ரோ. ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் இந்த ஃபீல்டில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வாங்க, டைம் கரெக்டாக 10:20. இன்னும் 10 மினிட்ஸில் நம்ம வந்து டிபார்ட் ஆக போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியை சென்னை டு சேலம் விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க, ஸோ எத்தனை மணிக்கு சேலம் போகிறாங்க, எல்லாமே இந்த ஒரு vlogல பார்க்கலாம். ஸோ வாங்க நம்மளுடைய ட்ராவலை சென்னை கோயம்பேடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுத்துட்றாங்க விஜயலக்ஷ்மி ட்ராவல் சைடில் இருந்து. எப்பயும் சொல்கிறது தான், உங்களுடைய ஸ்லீப்பரில் நீங்கள் ஏறுறீங்கன்னா செப்பல்ஸை கழட்டி வச்சுட்டு உங்களுடைய பர்த்தில் ஏறுங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? நான் வந்து சென்னை டு சேலம் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறேன். இவங்களுடைய வெப்சைட்டில் தாங்க புக் பண்ணேன். ஸோ ஒரு செம லக்ஸரியஸான ஒரு சூப்பரான ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே நைட்டு ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து சென்னை டு சேலம் இந்த சைடு சிங்கிள் அப்பரில் எனக்கு 525 தாங்க வந்துச்சு. எனக்கு செம ஒரு ஆச்சரியமாக ஆகிடுச்சு. என்னடா இது ஃப்ரைடே நைட்டில் ஒரு சூப்பரான ஸ்லீப்பரில் 525 தானே டிக்கெட்டுன்னு சொல்லி டப்புன்னு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் தாங்க நான் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த டிக்கெட் ஃபேர் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது, சம்டைம்ஸ் மாறும். நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது
ஸோ எனக்கான டிக்கெட் ஃபேர் 525. இதே நார்மல் டேஸில் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும். அதே போல் மற்ற இந்த ஃபெஸ்டிவல் டைமு, வீக்கெண்டு, ஸோ இதிலெல்லாம் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும். ஆனால் இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு சென்னை டு சேலம் 525 ஆச்சு, இந்த சைடு சிங்கிள் நம்பரில். ஸோ இங்கேருந்து இப்போ என்னுடைய கேபினை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஸோ கோயம்பேடில் இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அப்படியே இந்த போரூர் டோலு கிளாம்பாக்கம் வரைக்கும் போகலாம். ஸோ கிளாம்பாக்கம் டைம் வந்து 11 மணி. இங்கே 10:30 மணிக்கு எடுத்து 11 மணிக்கு வந்து கிளாம்பாக்கம் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பஸ்ஸோட ஹைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் அதிகமாக இருக்குங்க. பிரகாஷ் கெப்பல்லா பொறுத்த வரைக்கும் இப்போ வர பாடி எல்லாமே ஹைட்டு நல்லா தரனால ஸோ அந்த நம்ம தலை இப்படி வரும்போதெல்லாம் நமக்கு இடிக்கிறது இல்லை. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல் லெக் ஸ்பேஸும் நல்லாவே நீட்டிக்க முடியுது. ஸோ அந்த கால் வந்து நல்லா நீட்டி தாராளமாகவே தூங்கிட்டு போகலாம். ஸோ நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:45க்கு சென்னை கோயம்பேடில் இருந்து நம்ம பஸ்ஸு டிபார்ட் ஆகியாச்சு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி நம்மளுடைய கேபினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் இவங்களுடைய போர்டிங்கும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து வானகரம் டோலில் இருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் எந்த பேசஞ்சரையும் போர்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே வானகரமில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் இருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். கிளாம்பாக்கமில் இவங்களுக்கு எப்பயுமே 10th பிளாட்ஃபார்ம் 10வது பிளாட்ஃபார்ம் இங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்களா. ஸோ இங்கேருந்து தான் போர்டிங் ஏற்றுவாங்களாம். ஸோ அதனால் கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. ஒரு 1/2 hour டிலேங்க. ஸோ அவங்க கோயம்பேடியில் எடுத்ததே 10:45 தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு 1/2 hour டிலேவாக கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ அதே போல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் ரிட்டர்ன் டைரக்ஷனில் சேலம் டு சென்னை வரீங்கன்னா ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வருவாங்க. ஸோ கிளாம்பாக்கமும் உள்ளே வந்து உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் வந்து கோயம்பேடு உங்களுக்கு போவாங்க. ஸோ நீங்கள் கிளாம்பாக்கம் தான் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிளாம்பாக்கம்லும் இறங்கிக்கலாம். அதே போல் போரூர் டோலு, மதுரை வாயில், கோயம்பேடு லாஸ்ட்டு. ஸோ அதனால் இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்பேடு இருக்கனால, கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால ஸோ அதனால் கோயம்பேடில் உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் டைரக்ஷனில் நீங்கள் சேலம் டு சென்னை புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோயம்பேட்டிலே அழகாக இறங்கிக்கலாம் விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸில்.
ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:10 ஆத்தூர் டோல் ப்ளஸா வந்திருக்கோம். இதுக்கு மேலே போய் நான் தூங்கலான் இருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு உளுந்தூர்பேட்டையில் ஒரு பயோ பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 2:30. ஸோ இங்கே வந்து ஸ்ரீ பாலாஜி ஆரியாஸ். ஸோ இங்கே வந்து ஒரு டீ பிரேக் அண்டு பயோ பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இது பேக் சைடுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃப்ரண்ட் சைடு இருக்குது, பேக் சைடு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம வந்து அந்த சேலமில் உளுந்தூர்பேட்டையில் இருந்து ரைட் எடுத்து சேலம் போவோம்ல, ஸோ அந்த ரோடு இன்னும் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பரனூர் டோல் தாண்டி அங்கேருந்து கேபின் ஆரம்பித்து ஆத்தூர் டோல்கேட் வரைக்கும் பண்ணேன். நல்லா சூப்பராக ஓட்டினாருங்க வண்டி டிரைவர் அண்ணா. செம்ம சூப்பராக இருந்துச்சு டிரைவிங்கு. கேபினும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி உட்காந்து கேபின் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கலான் இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி ஆரியாஸோடைய ஃப்ரண்ட் இதுங்க. ஸோ உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. பார்த்தீங்களா முன்னாடி எத்தனை பஸ் நிற்கிது பார்த்தீங்களா? நம்ம வந்து பின்னாடி அங்கே நிப்பாட்டினாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கைஸ் குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து ரீச் பண்ணிட்டோம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 5:45க்கு நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். ஏன் இந்த 15 மினிட்ஸ் டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே சென்னை கோயம்பேடில் எடுத்ததே டிலேவாக தாங்க எடுத்தாங்க. 10:30க்கு எடுத்துருக்கணும் ஷார்ப்பாக, ஆனால் 10:45 தான் எடுத்தாங்க. அங்கேயே ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக எடுத்தது. இங்கே நம்ம சேலம் வந்தது ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சுங்க. 2 டிரைவர் அண்ணாவும் நல்லா சூப்பராக ஓட்டினாங்க. ஸோ ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் விஜயலக்ஷ்மி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ டிரைவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்புங்க. 2 டிரைவரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஸோ அதே போல் உள்ள ஏசியோட ஜில்னஸ்ஸு, கம்ஃபர்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணி வரலாம். ஸோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை. ஸோ சென்னையில் எடுக்கிற டைமிங் தான் அதே டைமிங் தான் நைட்டு சேலம்லேயும் எடுக்கிறாங்க. சேலம்லேயும் வந்து நைட்டு அதே 10:30 மணிக்கு எடுத்து காலையில் 5:30 மணிக்கு சென்னை போகிறாங்க. மற்றபடி ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் கேபின் வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்கல்ல, ஸோ ஆர்யா பவன்
அங்கேருந்து பாலாஜி பவன், சாரி ஆர்யா பவன் இல்லை, ஸ்ரீ பாலாஜி பவன். ஸோ அங்கேருந்து அந்த சேலத்துக்கு ரைட்டு கட்டை எடுத்தாங்கல்ல, ஸோ அங்கே கொஞ்ச நேரம் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கலான்னு தூங்க போயிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான தூக்கம். ஸோ வெற்றிகரமாக சேலம் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த புது பஸ்ஸோட டைமிங்கு நைட்டு 10:30 மணிக்கு சென்னையில் இருந்து சேலத்துக்கு, அதே போல் சேலமில் இருந்து சென்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு எடுக்கிறாங்க. ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாக்ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.